மோசே மட்டும்தான் வழி நடத்த வேண்டுமா? நாம் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமானவர்கள் அல்லவா? நமக்கும் அதிக அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். நீ சொல்லுவது சரிதான். நாங்கள் உன் பக்கம். பாலைவன மணலுக்கு அடியிலிருந்து ஒரு புயல் கிளம்பிக் கொண்டிருந்தது. அது கண்ணுக்கு தெரியாத புயல். அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கும் ரகசிய கிசுகிசுக்கள் கூடாரத்திலிருந்து கூடாரத்திற்கு பரவி கொண்டிருந்தன. ஒரு மனிதனின் தணியாத லட்சியம் ஒரு தேசத்தையே உலுக்கிய பேரழிவாக எப்படி மாறியது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது கோராகின் கலகத்தை பற்றிய வேதாகம வரலாறு. இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வல்லமையாக விடுவிக்கப்பட்டு தேவனுடைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்து வந்தார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு பரிசுத்தமான வழிபாட்டு ஒழுங்கை ஏற்படுத்தினார். அதில் லேவி கோத்திரத்தினர் அனைவரும் தேவனுடைய வாசஸ்தலத்தை பராமரிக்கும் பணிக்கென்றும், ஆரோனின் குடும்பத்தினர் மட்டும் ஆசாரிய பணி செய்வதற்கென்றும் பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் எல்லாரும் தங்களுக்கு தேவன் கொடுத்த பணியில் திருப்தி அடையவில்லை. நாங்கள் ஏன் ஊழியக்காரர்களாகவே இருக்க வேண்டும்? நாங்கள் ஏன் ஆசாரியர்களாக கூடாது என்ற கேள்வி எழும்பியது. சிலருக்கு இன்னும் அதிக அங்கீகாரம் வேண்டும், இன்னும் அதிக அதிகாரம் வேண்டும், இன்னும் அதிக மகிமை வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. இந்த ஒரு எண்ணம்தான், இந்த ஒரு ஆசைதான் ஒரு பெரிய கலகத்தின் விதையாக அமைந்தது. லேவியின் கொள்ளுப்பேரன், கோகாத்தின் பேரன், இச்சேயாரின் குமாரன் என பெருமைமிக்க பின்னணியை கொண்ட கோராகு, இவனிடம்தான் இந்த ஆபத்தான லட்சியம் முளைவிட்டது. இவன் ஏதோ தகுதியற்றவன் அல்ல. ஏற்கனவே கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் புனிதமான பணிகளை செய்யும் பாக்கியம் பெற்றிருந்தவன். ஆனால் அவனுக்கு அது போதவில்லை. ஆரோன் பலிபீடத்தின் முன் நின்று ஆசாரிய பணியை செய்யும் போது கோராகின் கண்கள் பொறாமை தீயால் எரிந்தன. அந்த இடம் எனக்குரியது, அந்த மகிமை எனக்கல்லவா கிடைக்க வேண்டும், அது நான் இருக்க வேண்டிய இடம் என்று அவனுடைய உள்ளம் வஞ்சகத்தால் கொதித்தது. ஆரம்பத்தில் ஒரு சிறு எண்ணமாக தோன்றிய அந்த பொறாமை மெல்ல மெல்ல ரகசிய கிசுகிசுக்களாக மாறத் தொடங்கியது. பின்னர் அந்த முணுமுணுப்புகள் உரையாடல்களாக வளர்ந்தன. உரையாடல்கள் கூட்டணியாக உருவெடுத்தன. இறுதியில் அந்த கூட்டணி ஒரு முழுமையான சதித்திட்டமாக மாறியது. வேதம் இவ்வாறு கூறுகிறது: லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பினார்கள். எண்ணாகமம் 16:1-2. கோராகு தன்னோடு மட்டும் நிற்கவில்லை. ரூபன் கோத்திரத்தைச் சேர்ந்த தாத்தான், அபிராம் ஆகியோருடன் கைகோர்த்தான். அது மட்டுமல்ல, சபையிலே பேர் பெற்றவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் ஆலோசனைக்காரர்களுமான 250 தலைவர்களை அவன் தன் பக்கம் திரட்டினான். இவர்கள் எல்லாரும் ஒன்றாக மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக எழும்பி நின்றார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்கள் கூறிய வார்த்தைகளை கவனியுங்கள். நீங்கள் உங்களுக்கு மிஞ்சினதை செய்கிறீர்கள். இந்த சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் அல்லவா? கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக நீங்கள் மட்டும் ஏன் உங்களை இவ்வளவு தூரம் உயர்த்துகிறீர்கள்? மேலோட்டமாக பார்த்தால் இது நியாயமான கேள்வி போல தெரியலாம். ஆனால் உண்மை வேறு. கோராகு பரிசுத்தத்திற்காக போராடவில்லை. அவன் அதிகாரத்தை பறிக்க முயன்றான். இஸ்ரவேல் தேசம் தேர்ந்தெடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் ஆரோனை ஆசாரியராக நியமித்தது மோசே அல்ல, தேவனே. மனிதனின் பேராசை தேவனுடைய பரிசுத்தமான ஒழுங்கோடு மோதும்பொழுது விளைவு எப்படி இருக்கும் என்பதை இனி பாருங்கள். தேவ ஜனங்களே, ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த வீடியோவை பார்க்கும் முன் ஒரு லைக் பண்ணி பாருங்கள்.
இப்போது யூடியூப் ஒரு புதிய சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் இந்த வீடியோ இன்னும் பலருக்கு ரீச் ஆகும், ஹைப் ஆகி பரவும். அதனால தயவு செய்து லைக் பண்ணுங்கள். மேலும் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம வீடியோ பார்க்கும் பலரிலிருந்து சிலர் தான் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தன்னை குற்றம் சுமத்தியவர்களுக்கு முன்பாக மோசே தன்னை தானே நியாயப்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் கோபத்தில் அவர்களிடம் வாதிடவில்லை. அதிகாரத்தை காட்டி பதிலடி கொடுக்கவும் இல்லை. அவர் செய்த அந்த செயல் முழு இஸ்ரவேல் சபையையும் ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்தது. அத்தனை பேருக்கும் முன்பாக தேவனுடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தார். பின்பு மோசே உறுதியாக அறிவித்தார், நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மிடத்தில் சேர பரிசுத்தப்படுத்தப்பட்டவன் இன்னான் என்றும் காண்பிப்பார். கோராகே, நீயும் உன் கூட்டத்தாரும் தூபகலசங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியை போட்டு தூப வர்க்கமிடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான் என்றார். இது ஒரு சாதாரண விவாதம் அல்ல. இது வெறும் தனிமனித மோதலும் அல்ல. இது ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நடத்தப்படும் ஒரு மகா சோதனை. தேவன் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பான நிலையை அவர்கள் அற்பமாக எண்ணினார்கள். கோராகின் பாவம் அறியாமையால் வந்தது அல்ல. அது தேவனுடைய ஒழுங்கை திட்டமிட்டு நிராகரித்த துணிச்சல். மோசே நேரடியாக கோராகிடமும் அவனை பின்பற்றிய லேவியர்களிடமும் நெருக்கமாக பேசினார். அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டங்கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம்? எண்ணாகமம் 16:10-11. மோசே சமாதானமாக பேச தாத்தானையும் அபிராமையும் வரச் சொல்லி அழைத்தார். ஆனால் அவர்கள் வரக்கூட மறுத்தார்கள். ஏளனமாக சொன்னார்கள், இவர் ஏன் நம்மை அழைக்கிறார்? நாங்கள் வரமாட்டோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து இந்த வனாந்தரத்தில் கொன்று போட எங்களை கொண்டு வந்தது போதாதா? அடிமைத்தன நாடான எகிப்தை அவர்கள் பாலும் தேனும் ஓடும் தேசம் என்று அழைத்தார்கள். சாட்டையடிப்பட்ட நாடு, குழந்தைகள் கொல்லப்பட்ட நாடாகிய அதை அவர்கள் சொர்க்கமாக சித்தரித்தார்கள். மோசே மிகவும் துக்கம் அடைந்து கர்த்தரிடம் மன்றாடினார். கர்த்தாவே, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரிக்காதேயும். நான் அவர்களில் ஒருவரிடமிருந்து ஒரு கழுதையை கூட எடுத்ததில்லை. ஒருவருக்கும் தீமை செய்ததுமில்லை. மறுநாள் விடியற்காலை 250 மனிதர்கள் ஒவ்வொருவரும் தூபகலசங்களை கையில் ஏந்தியபடி ஆணவத்தோடு ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் வந்து நின்றார்கள். காற்றில் ஒரு வினோதமான அமைதி நிலவியது. ஏதோ நடக்கப் போகிறது என்பதை எல்லாரும் உணர்ந்தார்கள். கோராகு தன் சூழ்ச்சியால் இஸ்ரவேல் சபை மக்கள் அனைவரையும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக திரட்டி நிறுத்தினான். வேதம் இவ்வாறு கூறுகிறது, அந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை சபையார் அனைவருக்கும் காணப்பட்டது. பிரகாசமான, பயங்கரமான, பரிசுத்தமான மகிமை. கர்த்தர் மோசேயிடமும் ஆரோனிடமும் சொன்னார், இந்த சபையை விட்டு விலகுங்கள். ஒரு நொடியில் இவர்களை நிர்மூலமாக்குவேன். ஆனால் மோசேயும் ஆரோனும் என்ன செய்தார்கள்? முகங்குப்புற விழுந்து ஜனங்களுக்காக மன்றாடினார்கள். எல்லா மாம்சத்துடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, ஒரு மனுஷன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடுங்கோபம் கொள்வீரோ என்று மன்றாடினார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகிப்போங்கள் என்று சபையாருக்கு சொல். தேவன் சொன்னபடி மோசேயும் ஆரோனும் எழுந்து அந்த கலகக்காரர்களின் கூடாரங்களை நோக்கிச் சென்றார்கள். சபையின் மூப்பர்கள் மோசேயை பின்தொடர்ந்தார்கள்.
மோசே உரத்த குரலில் ஜனங்களை எச்சரித்தார். இந்த பொல்லாத மனிதர்களின் கூடாரங்களை விட்டு விலகுங்கள். அவர்களுக்குரிய எதையும் தொடாதீர்கள். இல்லாவிட்டால் அவர்களுடைய பாவங்களோடு நீங்களும் அழிவீர்கள். மக்களுக்கு ஆபத்து புரிந்தது. அவர்கள் அந்த பொல்லாத மனிதர்களின் கூடாரங்களை விட்டு தூரமாக ஓடினார்கள். ஆனால் தாத்தானும் அபிராமும் இன்னும் தங்கள் அகங்காரத்தை விடவில்லை. அவர்கள் தங்கள் மனைவி, பிள்ளைகள் மற்றும் கைக்குழந்தைகளோடு கூடார வாசலில் வந்து நின்று சவாலாக மோசேயை பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு மோசே மக்கள் முன் நின்று உறுதியாக அறிவித்தார். இந்த மனிதர்கள் எல்லா மனிதர்களையும் போல சாதாரண மரணமடைந்தால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அர்த்தம். ஆனால் பூமி தன் வாயை திறந்து இவர்களையும் இவர்களுக்குரிய யாவற்றையும் விழுங்கினால் இவர்கள் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மோசே பேசி முடித்த அந்த நொடியில் அவர் வாய் மூடுவதற்கு முன்பே அவர்கள் நின்ற தரை வெடித்து பிளந்தது. பூமி தன் வாயை அகலமாக திறந்தது. கோராகும், தாத்தானும், அபிராமும், அவர்களுடைய வீட்டாரும், அவர்களோடு சேர்ந்த அனைவரும், அவர்களுடைய பொருட்கள் அனைத்தும் பூமிக்குள் இழுக்கப்பட்டார்கள். அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்கள் மேல் மூடிக்கொண்டது. அவர்கள் சபையின் நடுவிலிருந்து மறைந்தார்கள். அவர்களுடைய அலறல் சத்தம் காதை பிளந்தது. சுற்றிலும் நின்ற இஸ்ரவேலர் பயத்தால் கதறியபடி ஓடினார்கள். பூமி நம்மையும் விழுங்கிவிடும் என்று அலறினார்கள். அதே நேரத்தில் கர்த்தரிடமிருந்து அக்கினி புறப்பட்டு தூபம் காட்டிக் கொண்டிருந்த அந்த 250 மனிதர்களையும் சுட்டெரித்தது. தங்கள் கையில் தூப கலசங்களை ஏந்தி ஆசாரியர்களைப் போல நிற்க வந்தவர்கள் மாலைக்குள் சாம்பலாகிவிட்டார்கள். அதன் பிறகு கர்த்தர் ஆரோனின் மகன் எலெயாசாரிடம் கட்டளையிட்டார். அந்த தூப கலசங்களை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகடுகளாக அடிக்கச் சொன்னார். ஏன் தெரியுமா? இது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நிரந்தர அடையாளமாக இருக்க வேண்டும். ஆரோனின் சந்ததியார் அல்லாத வேறு எவரும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வரக்கூடாது என்பதற்கான மறக்க முடியாத எச்சரிக்கை. ஒவ்வொரு முறை ஒரு இஸ்ரவேலன் அந்த பலிபீடத்தை பார்க்கும் போதும் அந்த தகடுகள் அவனுக்கு நினைவூட்டும், தேவனுடைய ஒழுங்கை மீறாதே, அவர் நியமித்ததை மாற்ற நினைக்காதே என்று. கோராகின் பெயர் ஒரு எச்சரிக்கையாக வரலாற்றில் பதிந்தது. ஆனால் அவனது சந்ததி என்னவானது? கதை இங்கே ஒரு அதிசயமான திருப்பத்தை எடுக்கிறது. கோராகின் கலகம் சாம்பலில் முடிந்தாலும் அந்த சாம்பலுக்கு நடுவே தேவனுடைய இரக்கம் ஒளிர்கிறது. எண்ணாகமம் 26:11 ஒரு சிறிய ஆனால் மிகப்பெரிய உண்மையை சொல்கிறது. கோராகின் புத்திரரோ சாகவில்லை. ஒருவேளை அவர்கள் தந்தையின் கலகத்தில் பங்கெடுக்க மறுத்திருக்கலாம். ஒருவேளை தேவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து கலக கூட்டத்தை விட்டு விலகி இருக்கலாம். வேதம் நமக்கு அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. எதுவாக இருந்தாலும் தேவன் அவர்களை இரக்கத்தோடு காப்பாற்றினார். பிற்காலத்தில் அதே கோராகின் சந்ததியினர் தேவாலயத்தின் பாடகர்களாகவும் இசைக்கலைஞர்களாகவும் நியமிக்கப்பட்டார்கள். கோராகின் சந்ததியினர் சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கும் உன்னத சங்கீதங்களை எழுதும் பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள். இன்று நம் வேதாகமத்தில் உள்ள 11 சங்கீதங்கள் கோராகின் புத்திரரின் சங்கீதம் என்ற கௌரவமான தலைப்போடு பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களின் சங்கீதங்கள் தேவனுடைய பிரசன்னத்தின் மீதான வாஞ்சையினாலும் அவருடைய பாதுகாப்பின் மீதான நம்பிக்கையினாலும் மீட்பின் எதிர்பார்ப்பினாலும் நிரம்பியுள்ளன. தங்கள் தந்தை தேவனுக்கு எதிராக கலகம் செய்து அழிந்த அதே இடத்தில் அவருடைய பிள்ளைகள் நின்று தேவனை துதித்தார்கள். கலகத்தின் பின்னணியை துதியின் பாடலாக மாற்றினார்கள். தகப்பன் எங்கே விழுந்தானோ அங்கே பிள்ளைகள் நின்று பாடினார்கள். இது தேவனுடைய இரக்கத்தின் ஆழத்தை காட்டுகிறது. ஒருவனின் பாவம் அவனுடைய சந்ததியை நிரந்தரமாக அழிக்க வேண்டியதில்லை. மனந்திரும்பும் இருதயத்தை தேவன் புதுப்பிக்க வல்லவர். தேவ பிள்ளைகளே, பெருமையும் தேவனின் ஒழுங்குக்கு எதிரான கலகமும் முடிவில் அழிவையே தரும். தேவன் நம் வாழ்வில் நமக்கு கொடுத்திருக்கும் நிலையை ஒருபோதும் அற்பமாக நினைக்காதீர்கள்.
அடுத்தவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உயர்வைக் கண்டு பொறாமைப்படாதீர்கள். தாழ்மையும் கீழ்ப்படிதலும் மட்டுமே வாழ்வை தரும். மோசேயின் உன்னத குணத்தை பாருங்கள். அவமானப்படுத்தப்பட்ட நேரத்திலும் அவர் ஆத்திரப்படவில்லை. தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார். அவர் தன்னை நியாயப்படுத்த துடிக்கவில்லை. தேவனையே உயர்ந்த பட்ச நியாயாதிபதியாக ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய இரக்கம் அளவற்றது. கோராகின் புத்திரர்களின் வரலாறு நமக்கு தரும் நம்பிக்கை இதுதான். உங்கள் குடும்ப பின்னணி கசப்பானதாகவோ அல்லது இருண்டதாகவோ இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை மீட்டு ஒரு புதிய மகிமையான பாதையில் நடத்த அவர் வல்லவர். சேர்ந்து ஜெபியுங்கள். பரலோக பிதாவே, கோராகின் கதையின் வழியாக எங்களை எச்சரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெருமை, பொறாமை மற்றும் கீழ்ப்படியாமை ஆகியவற்றின் பயங்கரமான விளைவுகளை எங்கள் கண்கள் இன்று கண்டன. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கும் கசப்புகளையும் அடுத்தவரை பார்த்து எரியும் பொறாமை தீயையும் உமது ஆவியினால் அணைத்தருளும். உம்முடைய வழிகளில் உண்மையாக நடப்பதற்கு தேவையான தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும். நீர் எங்கள் வாழ்வில் நியமித்திருக்கும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியவும் உம்முடைய ஞானமான திட்டத்தை முழுமையாக நம்பி எங்களை ஒப்புக்கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். கோராகின் புத்திரர்களை நீர் இரக்கத்தோடு மீட்டெடுத்தது போல எங்கள் குடும்பங்களையும் மீட்டெடுப்பீராக. எங்கள் வாழ்வின் தோல்விகளை உம்மை துதிக்கும் ஆனந்த பாடல்களாக மாற்றும். எங்கள் சந்ததியை உம்மை துதிக்கும் ஒரு பரிசுத்த சந்ததியாக எழுப்பியருளும். எல்லாவற்றையும் மாற்ற வல்ல இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.